அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் உடல்கள் மாற்றி ஒப்படைக்கப்பட்ட விவகாரம் குறித்து விரைந்து விசாரிக்க தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் இறந்தவர்களின் உடல்களை வேறு இடங்களுக்கு மாற்றிக் கொடுத்த விவகாரத்தில் தற்போது விரைந்து விசாரிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. வேறு இடங்களுக்கு உடல்கள் மாற்றி ஒப்படைக்கப்பட்டதில் உறவினர்கள் பின்னர் கண்டுபிடித்ததை அடுத்து தற்போது அது குறித்து விசாரிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் உடல்கள் மாற்றி ஒப்படைக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக விரைந்து விசாரிக்க தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உடல்கள் மாற்றி ஒப்படைக்கப்பட்ட விவகாரத்தில் தடயவியல் மருத்துவருக்கு மெமோ வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் விசாரணை நடத்தி மருத்துவ கல்வி இயக்ககத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்கவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரி வழங்க கேட்கலாம். ஹரி, விவரம் என்ன? வணக்கம் கௌதமி. சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வுக்கு பிறகு 2 சிறுமிகள் உடல் மாற்றி வழங்கப்பட்ட அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. மருத்துவமனை அலட்சிய உறவினர்கள் வேதனை மற்றும் சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களை சேர்ந்த 2 17 வயது சிறுமி உடல்கள் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்ட பின்னர் தவறுதாக மாற்றி வழங்கப்பட்ட கூறப்படும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை பரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த விவகாரத்தில் மருத்துவமனை நிர்வாகத்தில் அலட்சியம் காரணமாக என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் என்று இரு குடும்பத்தினரும் வலியுறுத்தியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த ஏடூர் பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுமி அனுஷ்கா உடல்நல குறைவு காரணமாக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதேபோல் சென்னை மணலி பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுமி பிரியதர்ஷினி தற்கொலை செய்து கொண்ட நிலையில் அவரது உடல்கூறு ஆய்வு ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் கொண்டு வரப்பட்டது. 2 சிறுமிகள் உடலுக்கு ஒரே நாளில் உடற்கூறு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. முதலில் அனுஷ்காவின் உடலுக்கு பின்னர் பிரியதர்ஷினி உடலுக்கும் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. அதன் பின்பு உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கும் பணியில் உடற்கூறு பிரிவில் பணியாற்றிய ஊழியர்கள் டோக்கன் எண்ணை அடிப்படையாக கொண்டு உடல் வழங்கிய போது தகவல் தெரிவித்தனர். அப்பொழுது உடற்கூறு ஆய்வுக்கு போஸ்ட்மார்ட்டம் எண் மாற்றி பதிவு செய்யப்பட்டிருந்ததால் பிரியதர்ஷினி உடல் என நினைத்து அனுஷ்காவின் உடலை அமர் ஊர்தியில் ஏற்றி மணலி பகுதிக்கு அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. உடலை பெற்ற பிரியதர்ஷினி உறவினர் அதை வீட்டிற்கு கொண்டு சென்றனர். இதற்கிடையே அனுஷ்காவின் உடலை பெற்றுக்கொள்ள காத்திருந்த கும்மிடிப்பூண்டி உறவினர்கள் மற்றொரு உடல் வழங்கப்பட்ட போது அனுஷ்காவின் உடல் இல்லை என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த மருத்துவமனை நிர்வாகம் மற்றும் உடற்கூறு ஆய்வு மருத்துவர்கள் மீண்டும் ஆவணங்களை அடையாளங்களையும் சமர்ப்பிக்கும் போது இது 2 சிறுமிகள் PM எண்கள் மாற்றி பதிவு செய்யப்பட்டு இருப்பதாக தெரியவதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் மணலியில் பிரியதர்ஷினி வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்ட உடலை உறவினர்கள் பார்த்தபோது அதே பிரியதர்ஷினி உடல் அல்ல என்பது தெரிய வந்ததால் அவர்கள் கடும் அதிர்ச்சியை அடைந்தனர். இதையடுத்து உடனடியாக மருத்துவமனை நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதன் பின்னர் அனுஷ்காவின் உடலை ஏற்றி சென்ற அதே அமர் ஊர்தி மீண்டும் மணலில் இருந்து சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் வரவழைக்கப்பட்டது. இங்கு 2 உடல்களும் அடையாளங்கள் மீண்டும் உறுதி செய்யப்பட்டு சரியான உடல்கள் அவர் குடும்பத்தினரும் ஒப்படைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் மருத்துவமனையில் உடற்கூறு பிரிவில் பின்பற்றப்படும் நடைமுறைகள் குறித்து பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளன. ஒரே நாளில் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்ட 2 சிறுமிகள் உடல் எவ்வாறு மாற்றி வழங்கப்பட்டன, இது PM எண் தவறாக அல்லது மருத்துவமனை ஊழியர்கள் அலட்சியமா என்பது குறித்து முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் என்று இரு குடும்பத்தினரும் வலியுறுத்தினர். இந்த சம்பவம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தி வேண்டிய மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது போன்ற செயல்கள் குறித்து தவறு நடக்குமா இருக்க மருத்துவமனையின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் முன்வைத்து வருகின்றனர். இதுதான் அலட்சியத்திற்கு அளவே இல்லையா என்று மனக்குரல் மக்கள் சொல்கின்றனர்.